சீதா பாட்டியின் படுக்கை விரிப்பில் நிறைய ஒட்டகங்கள் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். ஒரு நாள் பாட்டி தூங்கி எழுந்ததும் அழகாக படுக்கை விரிப்பை சரி செய்துவிட்டு வெளியில் சென்று அன்றாட வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள். அப்போ ஒரு குட்டி ஒட்டகம் மற்ற ஒட்டகங்களை பார்த்து சொன்னது, எப்ப பாரு நாம இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்குதே. வரீங்களா? நைஸா இறங்கி வெளியே போய் அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடலாம். மற்ற ஒட்டகங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒன்று சொல்லியது, "ஆனா இந்த பாட்டி நம்பள பார்த்தா பெரம்பால அடிச்சு உள்ள துரத்திடுவாங்களே!" குட்டி ஒட்டகம் ரகசிய குரலில் சொன்னது. "நான் மெதுவா கட்டிலை விட்டு இறங்கி, பாட்டி என்ன செய்றாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சிக்னல் குடுக்கிறேன். ஒவ்வொருத்தரா இறங்கி வந்துருங்க." குட்டி ஒட்டகம் நைஸா வெளியே எட்டிப் பார்த்தது. பாட்டி அதிதீவிரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள். குட்டி ஒட்டகம் சொன்னது, "எல்லாம் மெதுவா கீழே இறங்கி வாங்க. முன்பக்க கதவு சாத்தி இருக்கு. அத பாட்டி சமையலறையிலிருந்து பார்த்துருவா. நம்ப பின்பக்கம் கிரில் கதவு வழியா தப்பிச்சிடலாம்." எல்லா ஒட்டகமும் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக சத்தம் கேட்காமல் இறங்கின. இதோ கால் மடங்கியிருக்கு பாத்தியா? இந்த ஒட்டகம் மட்டும் கட்டிலிலிருந்து கீழே இறங்க கொஞ்சம் சிரமப்பட்டது. உடனே மற்ற ஒட்டகங்கள் எல்லாம் கைத்தாங்கலாக அதை 2 பக்கமும் பிடிச்சு இறக்கின. பிறகு அவை அடிமேல் அடி வைத்து பின் கதவை நோக்கி சென்றன. ஆனால் ஐயோ! இதென்ன? கிரில் பூட்டியிருக்கே! இப்ப என்ன பண்றது? பூட்டை திறக்க முடியுமா? யாராவது போய் சாவிய கொண்டு வரலாமா? யோசித்துக் கொண்டிருந்த போதே டிங் டாங் என்று காலிங் பெல் ஒலித்தது. "யாரது? இதோ வந்துட்டேன்" என்று குரல் கொடுத்தாள் பாட்டி. அவ்வளவுதான். அத்தனை ஒட்டகங்களுக்கும் பயத்தில் வியர்த்து விட்டது. "அச்சச்சோ! கிச்சனை விட்டு வெளியே வந்தா பாட்டி நம்ம பார்த்துருவாங்க. வாங்க வாங்க உள்ளே ஓடிடலாம்" என்று எல்லா ஒட்டகமும் ஒரே ஓட்டமாக ஓடி படுக்கை விரிப்பில் முன்போல் பதிந்து கொண்டன. அந்த கால் மடங்கிய ஒட்டகம் மட்டும் பாவம் விந்தி விந்தி நடந்தபடியே பெட்ரூம்க்குள் நுழையவும் பாட்டி கிச்சனை விட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. வேகமாக ஓடியதில் ஒவ்வொன்றுக்கும் மூச்சு வாங்கியது. இதயமே வெளியே வந்து விழித்துவிடும் போல் இருந்தது. அப்பாடா, நல்ல வேளை பாட்டி பார்க்கல என்று நினைத்து கொண்டன. அன்றைக்கு மட்டும் அந்த காலிங் பெல் அடிக்காமல் இருந்திருந்தால் இன்று அந்த ஒட்டகங்கள் எல்லாம் இங்கேயே இருந்திருக்காது. காட்டுக்குள் ஓடி போயிருக்கும்.